ஹாய், இன்னைக்கு காலையிலேயே பைய தூக்கிட்டு கிளம்பியாச்சு. ஐயோ, மீண்டும் மீண்டுமா அப்படின்னு பயந்துராதீங்க. இன்னைக்கு நம்ம மளிகை கடைக்கு ஷாப்பிங்க்கு போகவே இல்லை. பஸ் பிடிச்சி அப்படியே கிளம்பியாச்சுங்க. பஸ்ல ஏறி பார்த்தா காலையில ஃபுல்லு சீட்டே கிடைக்கவே இல்லையா. அப்படியே கன் மாதிரி நின்றுக்கிட்டே டிராவல் பண்ணியாச்சு. இப்படி சீட்டு கூட கிடைக்காத பஸ்ல காலையிலே பைய தூக்கிட்டு கிளம்பி நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு தாங்க வந்திருக்கேன். அந்த முக்கியமான இடம் இதோ உங்களுக்காக ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருக்கேன். இங்க வந்தே பல மாசங்கள் ஆகுது. வெரைட்டியா ஏதாவது சீ ஃபுட் வாங்கிட்டு வா, சமைச்சு சாப்பிடலான்னு என்னோட ஹஸ்பண்ட் வேற ஆசைப்பட்டுட்டாரா. அதனால வந்துட்டு காலையிலேயே பஸ் பிடிச்சி கிளம்பி வந்தாச்சு. இங்க வந்து பார்த்தா காலையிலே வந்திருந்தேன்னா கடையெல்லாம் திறந்தவனே வந்துட்டோம் போல. ஃப்ரெஷ்ஷா நண்டெல்லாம் வந்து இந்த பேஸ்கெட்ல எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ரகரகமா பிரிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு தேவையான ஃபிஷ் எல்லாம் வாங்கி இங்க கொடுத்தோம்னா சூப்பரா கிளீன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த செதில் எல்லாம் அழகா எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே அதை நின்று ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். நீட்டா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி நமக்கு வந்து அழகா பேக்ல போட்டு கொடுத்துருவாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணாம இருக்க மாட்டோம் இல்லையா. நம்மளோட சாட்டிஸ்பாக்சனுக்காக வந்துட்டு வழக்கம் போல மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே குக் பண்ணிக்கலாம். இப்படியா இந்த வீக்குக்கு தேவையான சீ ஃபுட் எல்லாத்தையும் பையில தூக்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன்.